சமீபத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் தலைவர்கள் பங்கேற்ற தென் மாநில கூட்டுக்குழு நடவடிக்கை கூட்டம் சென்னையில கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்துல கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் மற்றும் கர்நாடகாவுடைய துணை முதல்வரான டி.கே. சிவகுமார் உள்ளிட்டவங்கலாம் கலந்துக்கிட்டாங்க. இவங்க அனைவருமே தொகுதி மறு வரையறைக்கு எதிரான நம்ம முதல்வருடைய ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துகளுக்கு ஆதரவும் தெரிவிச்சாங்க. இந்த கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அதுல முக்கியமான ஒரு விஷயம், தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைங்கிறது வெளிப்படையாகவும் எந்தெந்த மாநிலங்கள்லாம் தொடர்பு இருக்கோ அந்தந்த மாநிலங்கள், மாநில அரசாங்கங்கள், அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இவங்களெல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு உரையாடல் மேற்கொண்ட பிறகு இவங்க அனைவரும் வழங்குற கருத்துக்களுடைய அடிப்படையில தான் மத்திய அரசு இந்த தொகுதி மறு வரையறையை மேற்கொள்ள வேணும்னு வலியுறுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் தொகை நிலைப்படுத்துவது தொடர்பான இலக்கு இன்னும் முழுமையா எட்டப்படாத ஒரு நிலை தான் இருக்குது. இதன மத்திய அரசில் கருத்தில் கொண்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பை மேலும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேணும்னு இதுல ஒருமனதா தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு. மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை திறம்பட செயல்படுத்தி அதன் விளைவாக மக்கள் தொகை விகிதத்தை குறைத்த தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மாநில அரசால தண்டிக்கப்படக்கூடாதுன்னு இதுல வலியுறுத்தப்பட்டுச்சு. நியாயமான தொகுதி மறு வரையறையை வலியுறுத்தி நடத்தப்படும் தென் மாநில கூட்டுக்குழு கூட்டத்தின் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுச்சு.